நாம் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்க போறோம். விவிலியத்தினுடைய ஆசிரியர் யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர். அவர் எழுதின புஸ்தகமே இப்படி நல்லா இருந்துச்சுன்னா, அது எழுதினவர் இன்னும் எவரும் நல்லா இருப்பாரு. கைதட்டுங்க, சூப்பரா. ஆமாங்க. எந்த நூலையும் விட அந்த நூலை எழுதின ஆசிரியரு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். தன்மையைத்தான், சோபத்தான் அந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களையும் நாம் அனைவரும் இணைந்து முழக்கமிட்டு வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்களா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 14